கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. திமுக வந்து 41 பேரை கொன்ற கொலைகாரன் விஜய்னு சொல்லுது. அப்பதான் எங்களுக்கு அவங்க மேல சந்தேகம் வருது. அவர் எப்படி சொல்லி வச்சா மாதிரி அவ்வளவு சம்பவம் நடந்து உடனடியா எப்படி ஒரு மருத்துவமனைக்கு வந்தாரு? சிபிஐ விசாரணையில இதெல்லாம் வரும், கண்டிப்பா வரும். செந்தில் பாலாஜி தான் இதுக்கு முழு முதல் காரணம். கரூர்ல எப்படி சார் நடக்குது? இப்போ காவல்துறை அதிகாரிகளை கூப்பிடுறாங்க, மாவட்ட ஆட்சித்தலைவர் கூப்பிடுவாங்க, எல்லாரும் கூப்பிடுவாங்க, சிபிஐ கேட்பாங்க. ஏங்க அவங்க தான் அந்த இடம் வேண்டாம் பெரிய இடமா கேட்டாங்களாமே, நீங்கள் ஏன் கொடுக்கலன்னு கேட்பாங்க. ஏடிஎம்க்கு அந்த இடம் கேட்டு நீங்கள் மறுத்தீங்களான்னு கேட்பாங்க. கூட்டம் கிரௌடு வரும்போது கூட்டம் அதிகரிச்சுக்கினே போதே, இதுக்கு மேலே அந்த இடத்துல கூட்டத்தை அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பேரிகார்ட் போட்டு தடுத்தீங்களா? காவல்துறை அந்த வேலையை செஞ்சுதான்னு கேட்பாங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் வரும் சார், இதெல்லாம் கேட்பாங்க. காங்கிரஸ் தாவேக்கா உடனே ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினா காங்கிரஸ்குள்ளேயே 2 பிரிவு இருக்கு, அதுல ஒன்று பிஜேபிக்கு மாறுன்னு சொல்லி குத்திட்டு இருக்காங்க புதுசா. ஆமா சார், காங்கிரஸ் கட்சியில் பிரவீன் சக்கரவர்த்தி வந்து பார்த்தாரு. ராகுல் காந்தியோட நெருக்கமான நண்பர், அகில இந்த அளவில் ஒரு பதவியில் இருக்கிறாரு. அவர் காங்கிரஸ் கட்சியுடைய மீறி தான் பார்த்தாருன்னா அவரே ஆர்எஸ்எஸ் சொல்றாங்களே சார், அவர் மீது ஏன் இன்னும் ராகுல் காந்தி நடவடிக்கை எடுக்கல? பிரவீன் சக்கரவர்த்தி ஆர்எஸ்எஸ் குத்த ஆரம்பிச்சிட்டாங்க சார். நான் தான் சார் சொல்றேன் சார், இவங்களை எதிர்த்தா யாரா இருந்தாலும் அவங்க அப்படிதான் சார் சொல்லுவாங்க. திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் மிக கடுமையான அளவில் போட்டி இருக்கும். காங்கிரஸ் கட்சியோட தொண்டர்கள் பூரா தாவேக்காவோட கூட்டணி வைக்கணும் தான் விரும்புறாங்க. திமுக கூட்டணி அவங்க விரும்பல. ஏன் திமுக கூட்டணி விரும்பலன்னா, சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் ஓட்டேரி ஜெயக்குமார் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த சிபிஐ விசாரணை, இந்த கரூர் சம்பவம், சிபிஐ 41 பேர் மரண விசாரணை வந்து இப்போ விஜய் தாவேக்கா நிர்வாகிகள் மேலே பாயிற மாதிரி இருக்கு. நேற்று இன்னைக்கும் போய் ஆஜராகி விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்களா, அதை எப்படி பார்க்குறீங்க? அது நிர்வாகி மேலாம் பாயல, அவங்க சிபிஐ விசாரணைக்கு போயிருக்கிறாங்க. இங்கேருந்து தாவேக்கா நிர்வாகிகள்லாம் வந்து சிபிஐ விசாரணை கூப்பிட்டுருக்குறாங்க. முறைப்படி சிபிஐ விசாரணைக்கு ஒரு பொதுச் செயலாளர், ஆதவர்ஜனா, ஆனந்த் எல்லாரும் போயிருக்கிறாங்க. நிர்மல்குமார்லாம் போயிருக்கிறாரு, ஆஜராகிருக்கிறாங்க. அவங்க கேட்குற கேள்விக்கு இவங்க பதில் சொல்ல போகிறாங்க. மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. இல்லை, இது ஈஸியாக கடந்து போயிடலாமா? அந்த 41 பேர் மரணங்கிறது வந்து அது எப்படி சார் கடந்து போக முடியும் ஈஸியா? அப்போ சிபிஐ உங்களை டார்கெட் பண்ணுதுன்னா அப்போ இதில் யாரும் டார்கெட் பண்ணல சார், இவங்களை மட்டுமா கூப்பிட்டுருக்குறாங்க? மாவட்ட ஆட்சித்தலைவர் கூப்பிட்டுருக்காங்க. இன்னும் இருக்கிற போலீஸ் அதிகாரிகள்லாம் பதில் சொல்லணும். யார் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறோம், குறிப்பாக யார் மேலே சொல்கிறோம்? இத்தனை மாவட்டங்களை கடந்து அவர் வராரு, இத்தனை மாவட்டங்களில் ஒரு பிரச்சனையும் இல்லை. குறிப்பாக கரூருக்குள்ளே வரும்போது மட்டும் இந்த சம்பவம் நடக்குது. எதுக்கு எப்படி சம்பவம் நடக்குது? இதுக்கு முன்னாடியே நாகப்பட்டினம் கூட்டத்தில் வந்து திரு தளபதி விஜய் அவர்கள் கேட்குறாரு, நான் உங்ககிட்ட என்ன கேட்குறோம், ஒரு பெரிய இடமா தானே எங்களுக்கு கூட்டம் போகிறது கேட்குறோம், எங்களை மக்கள் சந்திக்க வராங்க, பெரிய மக்கள் எழுச்சியாக வரும்போது நீங்கள் கொடுக்குற இடம் எங்களுக்கு பத்தலையே, நாங்கள் பெரிய இடமா கேட்குறோமே, ஏன் எங்களுக்கு பெரிய இடமா கொடுக்க மாட்டேன்றீங்க? வாட் ப்ரோ, உங்களுடைய ஐடியா தான் என்ன ப்ரோ, உங்களுடைய எண்ணம் தான் என்ன ப்ரோ, என்னதான் நீங்க யோசிக்கிறீங்க ப்ரோ அப்படின்னு தான் விஜய் கேட்டாரு. அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்றது தான் கரூர்ல தெரிஞ்சிருக்குது இல்லையா? இப்போ கரூர்ல சம்பவம் நடந்த இடத்தை இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு, அதிமுக கேட்கறாங்க. அதிமுக கேட்கும்போது இந்த இடம் பத்தாது, இந்த இடம் சரி வராதுன்னு அதிமுகவுக்கு எடப்பாடிக்கு கொடுக்க மறுத்த இடத்தை தமிழக வெற்றி கழகத்துக்கு எப்படி நீங்க கொடுத்தீங்க? அந்த இடத்த எடப்பாடி பழனிசாமிக்கு அதிக கூட்டம் வருமா, தளபதி விஜய்க்கு அதிக கூட்டம் வருமா? யாருக்கு அதிகமான கூட்டம் வரும்? எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த இடம் உங்களுக்கு பத்தாதுன்னு கொடுக்க மறுத்தவங்க எப்படி தமிழக வெற்றி கழகத்துக்கு அந்த இடத்த கொடுக்குறீங்க? அப்போ உங்களுடைய ஒரு திட்டம் என்ன, உங்களுடைய பிளான் என்ன? இப்போ அவர் பேசியிருக்கிறாரு, விஜய் அவர்கள் பேசுறாரு, கூட்டம் வந்து அனுமதித்த நேரத்தை தாண்டி வந்தாரா? நீங்க இரவு 10 வரைக்கும் டைம் கொடுத்துருக்கீங்க. 10 மணிக்குள்ள தானே வந்தார், 7 மணிக்கு தானே வந்தாரு, 10:15 வந்தாரா, 10:30 வந்தாரா? இல்லை ஏர்போர்ட்லேருந்து வந்து எங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல் எங்கன்னா படுத்துன்னு இருந்தாரா? ஏர்போர்ட்லேருந்து நேராக சம்பவம் நடக்கிற அந்த கூட்டம் நடக்கிற இடத்துக்கு தானே அவர் வராரு. புரியுதுங்களா? பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது போலீஸுடைய பொறுப்பு தானே. தண்ணீர் பாட்டில் தூக்கி எரிஞ்சவன் யாரு? லட்டி சார்ஜ் நடந்ததா சொல்றாங்களே, லைட் ஆஃப் பண்ணாங்கன்னு சொன்னாங்களே, அது பெண்கள்லாம் சொன்னாங்களே சார், லோக்கல் இருக்கிறவங்களாம் சொன்னாங்களே, திடீர்னு லைட் ஆஃப் ஆச்சு, லைட் ஆஃப் ஆனதை ஒன்று என்ன நடக்குதுன்னு தெரியல நாங்களே. இதெல்லாம் விசாரணையில் வரும். அப்போ இந்த விசாரணையில் சிக்க போகிறது திமுக தான் சொல்றீங்க? ஆமா, தப்பு செஞ்சவன் சிக்கதான் ஆகணும் சார். செந்தில் பாலாஜி உள்பட விசாரிக்கணும் சார். விசாரிச்சாலும் உண்மை தெரியும். சும்மா நுனிப்புள்ளெல்லாம் மேஞ்சாலும் வேலைக்கு ஆகாது. செந்தில் பாலாஜி உள்பட விசாரித்தால் தான் இதுல இருக்கிற உண்மை தெரியும். அவர் எப்படி சொல்லி வச்சா மாதிரி அவ்வளவு சம்பவம் நடந்து உடனடியா எப்படி ஒரு மருத்துவமனைக்கு வந்தாரு? அவர் எங்க பக்கத்துல இருந்தாரா? உடனடியா மருத்துவமனைக்கு போனோன்னு ஒரு பெரிய பதற்றம் ஏற்படுது, ஒரு பதற்றமான சூழ்நிலை வருது. உடனடியா அவர் எப்படி மருத்துவமனைக்கு வந்தார்? எப்படி ஒரு மருத்துவமனைக்கு திடீர்னு வந்தார்? அவர் இடத்துக்கு எப்படி வந்தார்? அவர் உடனே சொல்லுங்க. இரவா எப்படி முதலமைச்சர் உடனே கரெக்டா வந்து அந்த கரூருக்கு வராரு? பக்கத்துல இருக்கிற கள்ளக்குறிச்சியில் 67 பேர் செத்து போனான் கள்ள சாராயம் குடிச்சு. அதை போய் இன்னும் ஏதுன்னு கூட கேட்கல.
இது எப்படி உடனே வந்தாரு? எப்படி சொல்லி வச்ச மாதிரி நடக்குது எல்லாமே? இது விசாரணையில வரும் சார். நான் யார் மேலே குற்றச்சாட்டு சொல்லலை, விசாரணையில வரும். சிபிஐ விசாரணையில இதெல்லாம் வரும், கண்டிப்பா வரும். எப்படி நீங்க ஒருத்தரை வந்து தனிப்பட்ட முறையில் ஒருத்தரை வந்து நீங்க வந்து பேச முடியும்? புரியுதுங்களா? திமுக வந்து 41 பேரை கொன்ற கொலைகாரன் விஜய்னு சொல்லுது. அப்பதான் எங்களுக்கு அவங்க மேல சந்தேகம் வருது. இது ஒரு விபத்துன்னா நாங்கள் கடந்து போயிடுவோம். 41 பேரை கொன்ற கொலைகாரன் அப்படின்னு TKS அவன் பேசுறாரு போது அப்பதான் எங்களுக்கு சந்தேகம் வருது. இதை செய்தவர்கள் இவர்களாகத்தான் இருப்பார்கள். செந்தில் பாலாஜி தான் இதுக்கு முழு முதற் காரணம். கரூர்ல எப்படி சார் நடக்குது? அவர் பாட்டிலுக்கு 10 ரூபாய் பாட்டு பாடும்போது தானே சம்பவம் பெருசாகுது அந்த இடத்துல. அப்ப இது யார்? எல்லாம் விசாரணைக்குள்ள வரணும். எப்படி சொல்லி வச்சா மாதிரி இவ்வளவு நடக்குதுன்றது விசாரணைக்குள்ள வருவாங்க. இப்ப காவல்துறை அதிகாரிகளை கூப்பிடுறாங்க, மாவட்ட ஆட்சித்தலைவர் கூப்பிடுவாங்க, எல்லாரும் கூப்பிடுவாங்க, சிபிஐ கேட்பாங்க. ஏங்க அவங்க தான் அந்த இடம் வேண்டாம் பெரிய இடமா கேட்டாங்களாமே, நீங்க ஏன் கொடுக்கலன்னு கேட்பாங்க. ஏடிஎம்க்கு அந்த இடம் கேட்டு நீங்க மறுத்தீங்களான்னு கேட்பாங்க. கூட்டம் கிரௌடு வரும்போது கூட்டம் அதிகரிச்சுக்கினே போதே, இதுக்கு மேல அந்த இடத்துல கூட்டத்தை அலோ பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க பேரிகார்ட் போட்டு தடுத்தீங்களா, காவல்துறை அந்த வேலையை செஞ்சுதான்னு கேட்பாங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் வரும் சார், இதெல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் இப்படி கேட்காது இருப்பாங்க, எல்லாம் கேட்பாங்க. ஏன்னா திமுக உடனான பாஜக தான் ஒரு கள்ள உறவு நல்ல உறவு. இதுக்கு முன்னுக்கூட்டி செந்தில் பாலாஜி வழக்க பார்த்துருப்போம். இடி வழக்கு வந்து அப்படியே வந்து அமுக்கப்பட்டுச்சு. அவங்க பல்வேறு திமுக மேல அமைச்சர்கள் மேல இருக்க ஊழல் குற்றச்சாட்டு அப்படியே எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. பட் ஆனா இப்போ வந்து திரு விஜய் அவர்கள் வந்து பாஜகவோட பி டீம் சொல்ற மாதிரி கோட் பண்ணி பேசுறாங்க. நயனா நாகேந்திரன் சொல்றாங்க முக்கிய தலைவர்கள்லாம் இனிமேதான் வந்து செக் வைக்க போறோம். நயனா நாகேந்திரன் பேசியிருக்காரு. அமைச்சர்கள் மிரட்டல், எவ்வளவு உருட்டல். இல்ல இந்த சிபிஐ திமுக மீது நடவடிக்கை எடுக்குமா, இல்ல அவர் பக்கம் திரும்பும் போது பட்சத்தில் இது இந்த வழக்கு வந்து அப்படியே சார் உண்மைனாவோ அது சிபிஐ விசாரிக்க போறாங்க. புரியுதுங்களா? அது வழக்கு போகும்போது நம்ம அது இப்ப நாளைக்கு தீர்ந்துருப்பதா குற்றப்பத்திரிகை வரணும், அந்த குற்றப்பத்திரிகையில யார் பேருன்னு இருக்கணும், அந்த குற்றப்பத்திரிகை எதுக்கு அவங்க நீதிமன்றம் எவ்வளவு வேலை இருக்குது சார். இது என்ன இன்னைக்கு நாளைக்கு பேசக்கூடிய விவகாரம்? அது இது சிபிஐ வரணும், அது முறையான விசாரணை நடக்கணும். இதுல எந்த அரசியல் குறுக்கீடு தலையீடு அது இதெல்லாம் நிறைய இருக்குது சார். இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் வந்து எடுத்தங்க செய்யக்கூடிய வேலை கிடையாது. புரியுதுங்களா? ஆனால் எங்களை பொறுத்த வரையில நான் ஒரு சாதாரண பப்ளிக், நான் தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினர் கிடையாது. சரிங்களா? ஒரு சாதாரண பப்ளிக், ஒரு அரசியல் விமர்சகரா சொல்றேன். கரூர் சம்பவத்தில் ஏதோ ஒரு உள்ளடி வேலையை செய்திருக்கிறார்கள் திரு விஜய் அவர்களுக்கு எதிராக. அவரை முடக்குவதற்கு நடந்த சதியாகத்தான் இதை பொதுமக்கள் பார்க்கிறாங்க. பொதுமக்கள் அப்படிதான் பார்க்கறாங்க. சரிங்களா? இப்போ இந்த மிரட்டல், இந்த உருட்டல் சார், இதுக்கெல்லாம் பயப்படுற அரசியல் களத்துக்கு வரமாட்டார் சார். இவங்க அவரை சரியா புரிஞ்சிக்கல. கண்டிப்பா இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, பாஜக தான் வந்து விஜயை வச்சே காயின் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு நயனா நாகேந்திரன் கோயம்புத்தூர்ல பேசுற பேச்சு என்னன்னா, லிஸ்ட் தயாரா இருக்கு. அப்போ இந்த சிபிஐ வழக்கம் திமுகவை சுத்து போட போகுது. அப்போ எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது மொத்தமா வச்சு இருக்கிடலாம். அது விஜய்க்கு ஃபேவராகவும் போய் செயல்படுறதாகவும் திமுக தரப்புல இருந்து குற்றம் அது இவங்க சொல்லிக்கிட்டே கொஞ்சம் தான் சார். திமுக வந்து எப்பவுமே என்ன பண்ணுவான்னா, இந்த கொள்ளை அடித்தவனை திருடவனை திருடன் கத்திக்கின்னு ஓடுவான். கொலை செய்தவனை கூட்டத்தோடு கூட்டமா உட்காந்து ஒப்பாரி வைப்பான். இது ரொம்ப அழகா திமுக பண்ணும். புரியுதுங்களா? என்னங்க ரோடெல்லாம் சரியில்லை, இதெல்லாம் இவ்வளவு சாலைகள் இவ்வளவு மோசமா இருக்குதா, பிஜேபி வந்துடும். ஏங்க விலைவாசி ஏறி போயிருக்குதா, இவ்வளவு மோசமா இருக்குதா, பிஜேபி வந்துடும். எங்க அரசு ஊழியர்கள் இவ்வளவு போராட்டம் பண்றாங்க, இவ்வளவு பிரச்சனை நடக்குது, அதெல்லாம் இல்ல பிஜேபி வந்துடும். இப்படி பிஜேபின்னு எங்களை பயங்காட்டுற கதெல்லாம் வேண்டாம். புரியுதுங்களா? பிஜேபி பெற்றெடுத்த பிள்ளை தான் சீமான விஜய் சொல்லி கூட பேசியிருக்காரு சார். அதெல்லாம் 1000 சொல்லுவாங்க சார். நான் என்ன கேட்கறேன், திருமாவளவன் சொல்றாரு பிஜேபி பெற்றெடுத்த பிள்ளை விஜய் அவர்கள் சொல்லிட்டு சீமான் சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன், பிஜேபியோடு உறவு வைத்து மங்களூர் தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் திருமாவளவனா திரு விஜய் அவர்களா? அன்றைக்கு இருந்த பாஜக சார், அன்றைக்கு இருந்த பாஜக சார், அன்றைக்கு இருந்த பாஜக எனக்கு ஒன்றும் புரியல. அன்றைக்கு இருந்த பாஜக இன்னைக்கு அன்றைக்கு என்ன கருணாநிதி வந்து கையில தண்ணி ஊத்தி அவங்களுக்கு தெளிச்சு புனிதமாக்கிட்டார் அன்றைக்கு இருந்த பாஜகவை. அன்றைக்கு பாஜக இவங்க கூட்டணி வைக்கும் போது பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு பின்னாடி இவங்க கூட்டணி வச்சாங்களா, இடிப்பதற்கு முன்னால கூட்டணி வச்சாங்களா? கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்திற்கு முன்னாடி வச்சாங்களா பின்னாடியா? குஜராத் கலவரத்துக்கு முன்னாடி கூட்டணியா பின்னாடி கூட்டணியா? பிஜேபி கூட்டணியில இருந்தவங்க திருமாவளவன் தானே, பிஜேபி கூட்டணியில இருந்தது திமுக தானே. திருமாவளவன் யாரை பார்த்து கேட்கணும்? நான் கேட்கிற திருமாவளவன் அவர்களே, வேங்கை வயல் விவகாரத்திலே உங்களுடைய நிலை என்ன? முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்க. சும்மா பிஜேபி புலி வருது எவ்வளவு அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நடப்பது சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் கிடையாது. இந்த மடை மாற்றுகிற வேலையே இங்க வேணாம். சட்டமன்ற தேர்தல், மக்கள் பாராளுமன்றத்துக்கு ஒரு மாதிரியாகவும் சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரியாகவும் தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். புரியுதுங்களா? அதுக்கு நிறைய உதாரணம் இருக்குது. குறிப்பா சொல்ல போனா 1980 நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவும்
காங்கிரசும் கூட்டணி வைத்தப்போ எம்ஜிஆர் அவர்கள் 2 இடங்கள்ல தான் வெற்றி பெற்றார். திமுக காங்கிரஸ் இந்திரா காந்தி கூட்டணி 37 இடங்களிலே வெற்றி பெற்றது. அதை வைத்து கருணாநிதி இந்திரா காந்திக்கு நிர்பந்தப்படுத்தி எம்ஜிஆருக்கு செல்வாக்கு குறைந்து விட்டது, ஆட்சி டிஸ்மிஸ் செய்யுங்கள் என்று சொன்னபோது அந்த ஆட்சி இந்திரா காந்தி டிஸ்மிஸ் செய்த போது எம்ஜிஆர் சொன்னார், இந்திரா காந்திக்கும் எனக்குமான தேர்தல், இந்தியாவை யார் ஆள வேண்டும் என்பது போது நீங்கள் நாடாளுமன்றத்திற்கு காங்கிரசுக்கு வாக்களித்தீர்கள். இப்போ தமிழ்நாட்டிலே நடப்பது கருணாநிதியா நானா என்கிற தேர்தல், உங்கள் வாக்கு யாருக்கு என்று கேட்ட பொழுது மீண்டும் எம்ஜிஆரை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைத்து அழகு பார்த்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். எங்களுக்கு தெரியும் இது நாடாளுமன்ற தேர்தல் கிடையாது, இது சட்டமன்ற தேர்தல். இந்த மடை மாற்றுகிற வேலையை ஏங்க பிரச்சனை என்னங்க? பட்டுக்கோட்டைக்கு வழிகாட்டா கொட்டப்பாக்கு என்ன கேட்கிற பிரச்சனை என்ன? எந்த பிரச்சனை பேசுறோம்? தமிழ்நாட்டுடைய பிரச்சனையை பேசு. தமிழ்நாட்டில் நீட்டு பிரச்சனை எங்க? நீட்டை ரத்து பண்ணுன்னு சொன்னீங்க, ஏன் ரத்து பண்ணணும்னு கேட்கறோம், அதை பத்தி பேசு. சும்மா உன் கிட்ட இருக்கிற ஆளுங்கெல்லாம் வச்சுக்கின்னு செவிலியர்கள் போராடுறான், அரசு ஊழியர்கள் போராடுறான், இடைநிலை ஆசிரியர்கள் போராடுறான், ஆசிரியர் பெருமக்கள் போராடுறான். இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலை சம ஊதியம் நீ சொன்னீங்க, செஞ்சான்னு அவன் கேட்கறான். ஆசிரியர் பெருமக்கள் என்னங்க மீண்டும் எங்களை பரீட்சை எழுத சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் கிட்ட அவன் போராடுறான். தற்கால ஆசிரியர்கள் எங்களுக்கு 12 சொன்னீங்களே செய்யலையேன்னு சொன்னீங்களே செஞ்சீங்களேன்னு அவன் கேட்கறான். செவிலியர் கொற்ற பணியில செவிலியர் போராட்டம் பண்றான். எங்க கொரோனா காலத்துல நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டோம், எங்களுக்கெல்லாம் 12 தருவன்னு சொல்லிட்டு உங்க ஆட்சியில சொன்னீங்களே செஞ்சீங்களா? எங்களுக்கு நீங்க சொன்னதை செய்யுங்க, நீங்க சொல்லாததை கேட்கல, நீங்க சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு செவிலியர் கேட்கறான் சார். அவங்களை எடுத்துன்னு அரெஸ்ட் பண்ணிட்டு ஒரு மண்டபத்தில் வச்சு கழிவறையை பூட்டுறான் சார். ஒரு லேடிஸ் ஒரு இயற்கை உபாதியை கழிக்கிறதுக்கு எங்க போவாங்க? அதுக்கெல்லாம் நான் கேட்கறேன், நான் போலீஸை தான் கேட்கறேன். ஏங்க கவர்மெண்ட் 1000 சொல்லட்டும், போலீஸ்லயும் உங்க வீட்டுல அக்கா தங்கச்சிங்க இல்லையா, கழிவறை எப்படி பூட்டு போடுவீங்க? ஒரு கழிவறை எப்படி பூட்டுவீங்க? இவ்வளவு ஒரு சர்வாதிகாரமா, இவ்வளவு ஒரு அடக்குமுறையை பண்ணி, இவ்வளவு இந்த ஞாபகம் மக்களுக்கு வந்து விடக்கூடாது. இந்த செவிலியர்கள் போராடுறான், ஆசிரியர் போராடுறான், சம வேலை சம ஊதியம்ன்றான். அரசு பள்ளி கட்டடம் இடிஞ்சு ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தை தலைமையில விழுது. பாளையங்கோட்டையில் 9வது படிக்கிற பசங்க வந்து ஒயின் ஷாப் சரக்கு அடிக்கிறாங்க. இந்த சம்பவங்களை மக்களை மறைக்கணும் சார். அதுக்காண்டி பாஜகவோட பிஜேபி 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 திருவள்ளூர்ல நேற்று திருவள்ளூர்ல இருந்து ஒரு ட்ரெயின் வருது சார். நீங்க எல்லாம் கூட பார்த்துருப்பீங்க. ஒரு வடமாநில அசாம் இளைஞன் பாவம் 30 வயசு இளைஞன் வரான், ரீல் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ரீல் முகத்துல பசங்க கஞ்சா போதையில என்ன பண்றேன்னு தெரியாத 17 வயசு 16 வயசு பசங்க அவனை அருவாள் எடுத்து அவனை வெட்ட போயிருக்கிறானுங்க. அவன் தடுக்கிறான். அந்த பையன் பாவம் ட்ரெயினை படிக்கட்டான உட்காந்துக்கிறான். அவன் தடுக்கிறான். அவன் ட்ரெயினை நிற்க வச்சு திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் இறக்கி வச்சு ஒரு ரயில்வே குவார்டர்ஸ்குள்ள இட்டுன்னு போய் ஒருத்தன் தலையில வெட்டுறான், ஒருத்தன் கையில வெட்டுறான், ஒருத்தன் காலில் வெட்டுறான், ஒருத்தன் உடம்புல வெட்டுறான். வெட்டி 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 ரீல் எடுக்கிறாங்க சார். அவன் ரத்த வெள்ளத்தில் அந்த பையன் படுத்துட்டான். பொழைக்க வந்தவன் சார், வந்தவனை வாழ வச்ச மண்ணுல சார், இந்த மண்ணுல சார் அவன் ரத்த வெள்ளத்தில் விழுந்துட்டான். நம்மளை ஏன் வெட்டுறாங்கன்னு அவனுக்கு தெரியல. அவனுக்கும் ஒரு பகையும் கிடையாது. அவன் முன்ன பின்ன அவனை பார்த்தது கூட கிடையாது, அவன்கிட்ட பேசுறது கூட கிடையாது, அவன் பேர் கூட தெரியாது சார். வெட்டி போடுறான் சார், இவன் கீழே படுத்துட்டான் சார். இவன் யாரோ அந்த பக்கம் போற வரவங்க ஒரு பையன் ரத்த வெள்ளத்தில் இருக்கிறான்னு சொல்லி போலீஸார் இட்டுன்னு போய் அவனை போய் திருத்தணி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து, திருவள்ளூர் அரசு மருத்துவத்தில் சேர்த்து, அங்கிருந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க. போலீஸ் யாரு என்னன்னு விசாரிச்சுருக்காங்க. இந்த வெட்ட பசங்களே இந்த போனை செல்போன்ல எடுத்தவங்க, இந்த காட்சி செல்போன்ல வீடியோ எடுத்தவங்க இதை வைரல் பண்றாங்க. இந்த பசங்களை ரீல் மோகம் வைரல் பண்றான். இதெல்லாம் திருமாவளவன் கண்ணுக்கு தெரியாது. அதுதான் சார் எல்லாம் கஞ்சா போதில் இருக்கிறான். பாவம் அந்த பையனை காட்டுறாங்க, கட்டு போடுறதுக்கு இடம் இல்லாத அளவுக்கு அவனுக்கு கட்டு போட்டுக்கிறாங்க சார். கட்டு போடவே முடியல. அவன் நான் ஊருக்கு போறேன்னு சொல்லிக்கிறான். டாக்டருங்க நான் எழுதி கொடுத்துட்டு அவன் போயிட்டான், எங்க போயிட்டான்னு தெரியலன்றாங்க. அந்த பையன் பயந்துட்டான், இன்னும் இப்படி வெட்டுறாங்களே. இப்போ அது அவன் இல்லை சார், இவன் யாருன்னு தெரியல. அவன் தனியா இருந்தா வெட்டினான். நாளைக்கு நீ தனியா போனாலும் வெட்டுவான், நான் தனியா போனாலும் வெட்டுவான். யாருடைய உயிருக்கும் இன்னைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. கஞ்சா போதை, மது போதை, மாத்திரை, ஊசி என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியல. இப்போ ஜனவரி 2ஆம் தேதி கூட வைகோ வந்து போதை எதிர்த்து பாத யாத்திரை தொடங்குறாரு. பாத யாத்திரை துவக்கிறதுக்கு யாரை கூப்பிடுறாரு தெரியுமா? மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். போதையை ஒழிக்கணும்னு ஒரு யாத்திரை, அந்த யாத்திரையை துவக்கி வைக்கிறதுக்கு இவரை கூப்பிடுறாரு சார். இவர் தான் சார் ஒழிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவரு. நான் கேட்கிறேன், கஞ்சா எங்க விற்கலாம்னு போலீஸுக்கு தெரியாதா? ஒயின் ஷாப்ல வந்து திருட்டுத்தனமா சரக்கு விற்கிறாங்களா இல்லையான்னு போலீஸுக்கு தெரியாதா? எவன் மாத்திரை விற்கிறான், எவன் ஊசி விற்கிறான், எவன் கெஞ்சா விற்கிறான், எவன் சரக்கு விற்கிறான், எவன் பவுடர் விற்கிறான் சார், எல்லாம் தெரியும் சார். விற்கிறோம் சார். நான் கேட்கிறேன், கள்ளக்குறிச்சியில கள்ள சாராயம் வித்தோம் யார் சார் வித்தான்? யார் வித்தா? அதுதான் கேட்கிறேன். திருடங்கிட்டே சாவியை கொடுக்குறீங்களே, செஞ்சவங்க நீங்க தானே. அப்ப இதெல்லாம் கேட்டா பிஜேபி வந்துடும். இந்த பிஜேபியோட கூட்டு நீ தானே வச்ச 99 2003 நீ தானே இருந்த. நீ தானே அவன் ஆட்சியில் அதிகாரத்தில் நீ வந்து எல்லாத்தையும் அனுபவிச்ச. நீ தானே கூட இருந்த. அப்புறம் பிஜேபி வந்துடும், பிஜேபி யாரை பயம் காட்டுற? பிஜேபி வந்துடுன்னு நாங்க தான் தெளிவா தளபதி விஜய் சொல்றாரு, பிஜேபியின் கொள்கை எதிரி. பிரச்சனை தமிழ்நாட்டு அரசியல். அவங்களை எப்ப பாத்துக்கணுமோ அப்ப பாத்துக்குவோம். தமிழ்நாட்டு அரசியல் தாவேக்காவா திமுகவா
அதிமுகவை குத்துன மாதிரி விஜய் தாவேக்காவை குத்த முடியாது. திமுக எப்படி போயிது? பிஜேபி தாவேக்காவை எந்த ரூபத்திலும் உங்களால கிட்ட நெருங்க முடியாது சார். அவர் தெளிவா இதெல்லாம் யோசிக்காம அவர் வரமாட்டார் சார். எப்படியாவது பிஜேபி அடிமைன்னு சொல்லி குத்தக்கு ட்ரை பண்றாரு. திமுக பேசலையே, திருமாவளவன் விட்டு பேசுறாரு. உதயநிதி கூட சொல்றாரு சார், பழைய அடிமை புது அடிமைன்னு சொல்றாரு சார். அவர் எந்த விதத்துல சொல்றாருன்னா, பழைய அடிமை எடப்பாடி பழனிசாமி, புது அடிமை தாவேக்கான்ற அர்த்தத்துல அவர் பேசுறாரு. நான் என்ன சொல்றேன், ஒரு அரசியல் விமர்சகரா ஒரு பார்வையாளர் நான் என்ன சொல்றேன்னா, பழைய அடிமை திமுக, புது அடிமை அண்ணா திமுக வச்சுக்க. நீ தானடா அவங்ககிட்ட அடிமையா இருந்த, கூட்டணி வச்சு 4 வருஷம் அவங்ககிட்ட மந்திரி சபையில இருந்த. அப்ப நீ தான் பழைய அடிமை, இவன் புது அடிமை. அதுக்கு பேர் என்ன பேரு சார்? அப்படி வேணா வச்சுக்கா. அது எப்படி நான் சினிமா வாசல் தான் சொல்லுவேன், என் பாஸ் நாம வந்து காட்டியும் கொடுக்குறோன்னு ஒரு சினிமா வாசல வருமே, அப்படிதான் சொல்லணும். எவ்வளவு கேவலமா இல்லையா? கல்யாணம் விடுனா நீங்க மாப்பிள்ளையா இருக்கணும், சாவு விடுனா நீங்களே பணமா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சிந்தனை. ஆனா பலனை மட்டும் உட்கார்ந்து எல்லாத்தையும் அனுபவிக்கணும், எல்லாம் நீங்களே இருக்கணும். தமிழ்நாட்டில் எவ்வளவு சட்டம் ஒழுங்கு மோசம்னா நீங்க கவலைப்பட மாட்டீங்க, எதை பத்தி சிந்திக்க மாட்டீங்க. ஒரு டிஜிபி கூட போட மாட்டீங்க, ஒரு பொறுப்பு டிஜிபி இருப்பீங்க. ஏன் டிஜிபி போடணும்னா 3 பேரை கொடுத்துட்டாங்க மத்திய அரசுல இருந்து. ஆனா அந்த 3 பேர்ல ஒரு ஆளை சொல்ல மாட்டீங்க. ஏன் சொல்ல மாட்டீங்கன்னா, துர்காமா ஒரு பேரை சொல்லுவாங்க, உதயநிதி வீட்டுல இருந்து ஒரு பேரை சொல்லுவாங்க, சபரிசன் வீட்டுல இருந்து ஒரு பேரை சொல்லுவாங்க. இந்த 3 பேர்ல எந்த பேரை முடிவெடுக்க முடியலன்னு முதலமைச்சர் முடிப்பார். அதெல்லாம் கிடையாது அப்படின்னா அறிவிச்சுட்டு போ. பொறுப்பு டிஜிபி படுத்துனுக்கிறாரு, மருத்துவமனை உடம்பு சரியில்லைன்றாங்களா சார்? டிஜிபி அறிவிச்சுட்டு போய் ஏன் அறிவிக்கல? உங்க தடுக்கிறது யாரு? நான் என்ன கேட்கறேன், எதுக்கு இவங்க எல்லாம் சார்? நான் என்ன கேட்கறேன், தன் குடும்பத்தை பேரறிஞர் அண்ணா தன் குடும்பத்தை வந்து கட்சிக்குள்ள விட்டாரா? அண்ணா தானே சார் கட்சி ஆரம்பிச்சாரு. 50 தலைவர் தானே கட்சி ஆரம்பிச்சாங்க. மதியழகன், NV நடராஜன், என் சம்பத்து, நாவலர் நெடுஞ்சன் எல்லாம் சேர்ந்து கட்சி ஆரம்பிச்சாங்க. 50 தலைவர்கள். அந்த 50 தலைவர்கள் திமுக ஒரு ஆள் கிடையாது. 1949 கொட்டு மழையில ராபின்சன் பூங்கால திமுகவை பேரறிஞர் அண்ணா ஆரம்பித்த போது கலைஞர் வந்து எங்கேயோ ஒரு மூலையில் இருந்தார், சரிங்களா? அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த கட்சியை கைப்பற்றி விட்டார். கலைஞர் கைப்பற்றிட்டார். அண்ணா தன் குடும்பத்தை கொண்டு வந்தாரா? அண்ணா குடும்பத்தில் அவருடைய வளர்ப்பு புள்ளியோ யாராவது, அவருடைய வளர்ப்பு புள்ள பரிமளம் அவருடைய பேர், அவங்க யாராவது இந்த கட்சிக்குள்ள வந்தாங்களா? இல்ல பெருந்தெரு காலாந்தர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த தன் குடும்பத்தை இட்டு வந்தாரா? தன் தங்கச்சி பிள்ளைகள் எல்லாம் கட்சியில் இருந்தா ஒரு எம்எல்ஏ, MP, கவுன்சிலர் பதவி கொடுத்தாரா? பெருந்தெரு காமராஜர் கொண்டு வந்தாரா? பெற்ற தாயை தன் அரசு பங்களால வைக்கல சார். பெருந்தெரு காமராஜர் விருதுநகர்ல அவங்க வீட்டில் தங்க வச்சாரு. ஏங்க நீ அம்மாவுக்கு யாருமே இல்லையா கூட இருக்கட்டும்? இல்லப்பா, எங்க அம்மாவை நான் என் CM பங்களால தங்க வச்சேன்னா அம்மாவை பார்க்கறேன்னு சொந்தக்காரன் பூரா வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வருவான், சும்மா இருக்க மாட்டான். CM ஆபீஸ்ல இருக்கிற பங்களால இருக்கிற போன் எடுத்து காதல் வச்சு நான் CM வீட்டுல இருந்து பேசுறேன்னு சொல்லுவான் அதிகாரிகளுக்கு போனை போட்டு. அதனால வேண்டான்னு சொன்னவர் நான் முதலமைச்சர் வேலை பார்க்கிறேன், இது என்னுடைய வேலைன்னு சொன்ன ஒரு பெருந்தலைவர் காமராஜர். அப்பேற்பட்டவங்க வாழ்ந்தாங்க. இல்ல நான் இன்னொன்னு கேட்கறேன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தன் சொந்த பந்த தலைவர் வந்து புரட்சி எம்ஜிஆர் அரசியல் விட்டாரா? எம்ஜிஆர் செஞ்சாரா? ஜானகி அம்மாவை ஒரு MLA கவுன்சிலர் ஆக்கினாரா? அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மா முதலமைச்சர் இவங்க கொண்டு வந்தாங்க கட்சிக்காரங்க. எம்ஜிஆர் கொண்டு வந்தாரா? அறிக்கை கொடுத்தார் எம்ஜிஆர், விளம்பரம் கொடுத்தார் பத்திரிகையில. ஒரு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என் பெயரை சொல்லி என் உறவினர்களோ என் குடும்பத்தாரோ அரசு அதிகாரிடத்திலோ வேறு யாரிடத்திலோ எந்த ஒரு சிபாரிசும் கேட்டால் செய்யக்கூடாது, மீறி செய்தால் கடும் நடவடிக்கைக்கு உள்ளாவீர்கள் சொல்லிட்டு சொன்னவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அப்பேற்பட்டவங்க எல்லாம் இருந்த ஆட்சியில இப்படி ஒரு குடும்பம் உட்கார்ந்து கொண்டு இந்த நாட்டை நாசப்படுத்தி கொண்டு இதையெல்லாம் கேள்வி கேட்டா பிஜேபி வந்துடும். சின்ன குழந்தைங்களை பயமுறுத்துவாங்க பார், பார் பேய் வருது பார், பேய் வருது பார், பூதம் வருது பார், பிசாசு வருது பார். இப்படியா அந்த மக்களை ஏமாத்துறது? நான் என்ன கேட்கிறேன், பிஜேபி வரது இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இப்ப இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுங்க, முதல்ல அதுக்கு பேசுங்க. இப்ப காங்கிரஸ் தாவேக்கா உடனே ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினா காங்கிரஸ்குள்ளே 2 பிரிவு இருக்கு, அதுல ஒண்ணு பிஜேபிக்கு மாறுன்னு சொல்லி இப்போ குத்திட்டு இருக்காங்க புதுசா. ஆமா சார், காங்கிரஸ் கட்சியில பிரவீன் சக்கரவர்த்தி வந்து பார்த்தாரு, ராகுல் காந்தியோட நெருக்கமான நண்பர், அகில இந்த அளவுல ஒரு பதவியில் இருக்கிறார். அவர் காங்கிரஸ் கட்சியுடைய மீறி தான் பார்த்தாருன்னா அவர் அவரே RSS சொல்றாங்களே சார், அவர் மீது ஏன் இன்னும் ராகுல் காந்தி நடவடிக்கை எடுக்கல? பிரவீன் சக்கரவர்த்தி மீது ஏன் ராகுல் காந்தி இன்னும் நடவடிக்கை எடுக்கல? அவருக்கு தெரியாம இவர் வந்து பார்த்திருந்தா அந்த இன்னொரு ஒரு இன்சார்ஜ் அதை ஏதோ ஒரு பேர் சொல்றாங்க, அவர் போட்டுக்கிறாங்களா அந்த ஷடாங்கரஜோ ஏதோ போட்டுக்கிறாங்களா அவர் இன்னொரு அவர் என்ன சொல்றாரு, சோடேகர், அவர் என்ன சொல்றாரு, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் எங்களுக்கு பங்கு ஒன்று சொல்றாரா இல்லையா? அவர் தானே சொல்றாரு. இவர் பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு பதிவு போட்டுக்கிறாரு, இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் கடன் வாங்குவது. பிரவீன் சக்கரவர்த்தி RSS குத்த ஆரம்பிச்சிட்டாங்க சார். நான் தான் சார் சொல்றேன் சார், இவங்களை எதிர்த்தா யாரா இருந்தாலும் அவங்க அப்படிதான் சார் சொல்லுவாங்க, அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. சந்திரமுகி படத்துல சொல்றாங்க பாரு, எது பண்ணாலும் துர்கா தான் பண்ணான்னு, அந்த மாதிரி. புரியுதுங்களா? இவங்க எது சொன்னாலும் RSS அதெல்லாம் இவங்க மடை மாற்றுவாங்க. இவங்க இப்போதைக்கு இவங்க கிட்ட இருக்கிற பிரச்சனை தான் இந்த RSS. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது கலைஞர் என்ன பண்ணுவார்னா ஈழத்தமிழர் எடுத்துவார், இலங்கையிலே தமிழன் சம்பந்தம் இல்லாத பேசுவார். இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா இந்தி எதிர்ப்புன்னுவார், உடனே தார் எடுத்து இந்தியாவை பலப்பு நடத்த யார் எதிர்த்து வந்தாலும் அவங்க. ஆமா சார், இது அவங்க கிட்ட இருக்கும் சார். சார் சபரிமலை சீசன் மாதிரி சார், அவங்களுக்கு எப்படி சபரிமலை சீசன் அந்த மாதிரி இலங்கை தமிழர்களுக்கு ஒரு சீசன் வச்சுருப்பாங்க.
இந்தி அழிப்பு அதுக்கு ஒரு சீசன், காவிரி பிரச்சனை அதுக்கு ஒரு சீசன், ஆமா முல்லை, இவங்களுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வரும்போதோ அப்பெல்லாம் டே ஒரே பிரச்சனையா இருக்குது, மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான், ஒரு தார் எடுத்துன்னு போய் எல்லாம் இந்தியாவிலே போ, உடனே இந்தியாவிலே திசை மாத்துறது. ஒரு படத்துல அமைதி படத்துல சத்யராஜ் சொல்றாரு பாரு, ஓ அப்போ பிரச்சனை கலவரம் வந்துட்டா ஜனங்க எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அதுதான் அதான் திருப்பரங்குன்றத்துல ஐடியா பண்ணாங்க. புரியுதுங்களா? ஒரு கோடு இருக்குது, ஐயோ இந்த கோடு இவ்வளவு பெருசா இருக்குது, நீட்டு, ஆசிரியர் வேலை வாய்ப்பு, பணி நிரந்தரம், பழைய ஓய்வூதிய திட்டம், இத்தனை பிரச்சனை, விலைவாசி உயர்வு, கல்வி கடன் ரத்து, விவசாயிகள் பிரச்சனை, நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்குதுல, நெல் முளைச்சிட்டு எவ்வளவு பிரச்சனை இருக்குதுல, ரோடு சரியில்லை, மருத்துவமனை சரியில்லை, பள்ளிக்கூடம் சரியில்லை, மரத்தடியில் பள்ளிக்கூடம் நடக்குது, எவ்வளவு பிரச்சனைகள், லஞ்சம் லாபம் எவ்வளவு இருக்குதுல்ல, இதையெல்லாம் இது ஒரு கோடு. இந்த கோட்டை அழைச்சா தெரிஞ்சிடும். அப்ப இந்த கோடை அழைக்க கூடாது, ஆனா இந்த கோடு சின்னதாகணும். அப்ப என்ன பண்ணணும்? பக்கத்துல பெரிய கோடை போடணும். இந்த பிஜேபி, RSS, மதவாத இயக்கங்கள், இந்த திருப்பரங்குன்ற விவகாரம், இப்படி ஜனங்களை மடமாற்றுறது, சிந்திக்க வைக்கிறது, அங்க போய் அவனுடைய உணர்வை தூண்டி விடுறது. இல்ல போன தேர்தலில் திரு சீமான் அவர்களை குறித்து விமர்சிச்சு திமுக வந்து இவர்களுக்கு வாக்களித்தீங்கன்னா பாஜக வந்து சொல்லியே பிரச்சாரம் பண்ணாங்க. இந்த முறை விஜய் வரும்போது அப்ப விஜய்க்கு வாக்கு போட்டீங்கன்னா பிஜேபி வந்து சீமான கூப்பிட்டு அழகா உட்கார வைத்து அவரை நல்ல விதமா பார்த்து நல்ல விதமா கவனிச்சு நல்ல விதமா பேசி அவருக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு அந்த பேச்சு விஜய் எடுப்படாது. ஆமா சார், அங்க போயிட்டு வந்தது பிறகு சீமான் வாயை திறந்தாலும் விஜய்க்கு எதிராக இருக்கிறாரு. சீமான் வாயை திறந்தால இலங்கை இன பௌத்தவாதத்திற்கு எதிராக, என் இனத்தை கொன்ற கொலைகாரர்களுக்கு எதிராக ஒரு நாளும் காங்கிரஸையும் திமுக நான் விடமாட்டேன், இந்த மண்ணை விட்டு போய் பேசினார்ல சீமா. இன்னைக்கு என்ன பேசுறாரு சீமா? வந்து சார் சீசனுக்கு ஏற்ற மாதிரி சார் அவரு ஒரு நேரம் கொய்யா சீசனு, ஒரு நேரம் ஆப்பிள் சீசனு, ஒரு சீசன் இருக்குதுல்ல, அந்த மாதிரி சீசனுக்கு ஏற்ற மாதிரி பேசுவார் சார். ஒரு நேரத்தை விஜயகாந்த் எடுத்து பேசுவாரு, இன்னைக்கு விஜயகாந்த் ஆதரிப்பாரு, ரஜினிகாந்த் எடுத்து பேசுவாரு, ரஜினி ஆதரிப்பாரு. சரிங்களா? இப்போ அன்னைக்கு விஜய் ஆதரிச்சு பேசினாரு, இன்னைக்கு தளபதி விஜய் அவர்களை எதிர்க்கிறார். இது அவர் பேச்சை பொருட்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது சார். தமிழ்நாட்டில் அவர் பல தேர்தல் சந்தித்து விட்டார், ஒரு கவுன்சிலர் கூட இன்னும் வெற்றி பெறவில்லை. இல்ல நான் என்ன சொல்ல வரோம்னா, போன தேர்தலில் எந்த அளவுக்கு சீமான் அவர்களுக்கு வாக்கு போட்டீங்கன்னா பிஜேபி தான் சொன்னாங்களோ, அதே மாதிரி இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து குறி வச்சு இதை சொல்லிதான் நம்ம தமிழ்நாட்டில் பழைப்பு நடத்த முடியும். பிஜேபிக்கும் தமிழ்நாடு தேர்தலுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா அவங்க கிளைம் பண்றாங்க சார், அவங்க சொல்லட்ட சார், மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. மக்கள் தெளிவா இருக்கிறாங்க சார். திமுகவுக்கும் தாவேக்காக தான் சார் பிரச்சனை. திரும்ப இல்லாத ஒருத்தர் தமிழ்நாட்டில் அந்த மகளிர் மட்டும் படத்துல நாகேஷ் செத்து போயிருப்பாரு, செத்து போன நாகேஷை வந்து சண்டை போடுற மாதிரி அடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு கட்சியை பத்தி பேசினுக்காதீங்க. அண்ணாமலை இருக்கும்போது அந்த கட்சி வந்து கொஞ்சம் எழுச்சியா இருந்தது தமிழ்நாட்டில், உண்மைதான். ஆனா அண்ணாமலை அவர்கள் இருந்த காலத்தில் பிஜேபி வாங்கின ஓட்டா இருந்தாலும் சரி, இன்னைக்கு போன தேர்தலில் சீமான் அவர்கள் வாங்கின வாக்குகளா இருந்தாலும் சரி, இதெல்லாம் விஜய் அவர்கள் வருவதற்கு முன்னால், அவர் தேர்தல் காலத்தில் அப்போ வரல. இப்போ இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்கணும் உண்மையான வாக்கு நிலவரம் என்ன என்றது. எனக்கு தெரிஞ்சு போன முறை சீமான் அவர்கள் வாங்கின ஓட்டுல இந்த முறை அதுல பாதி வாங்கினா பெரிய விஷயம். சேலஞ்ச் பண்றேன். ஏன்னா அவருடைய சுய ரூபம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அவருடைய இவர் யாரு, இவர் எப்பேற்பட்ட ஆளு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இவர் வேற ஏதோ இவர் பண்றாருன்னு தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும். அதனால அந்த வாக்குகளை இந்த முறை சீமானவர்களுக்கு கிடைக்காது. திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் மிக கடுமையான அளவில் போட்டி இருக்கும். அதுல காங்கிரஸ் கட்சி தான் தெளிவான ஒரு முடிவை எடுக்கும். ஏன்னா தொண்டர்கள் வந்து காங்கிரஸ் கட்சியோட தொண்டர்கள் பூரா தாவேக்காவோட கூட்டணி வைக்கணும் தான் விரும்புறாங்க. திமுக கூட்டணி அவங்க விரும்பல. ஏன் திமுக கூட்டணி விரும்பலன்னா, திமுக அடிமையா 25 ஆண்டுகளுக்கு மேல இருக்கு சார். திமுக காங்கிரஸ் கட்சி இந்தியா முழுவதும் தோற்றதுக்கு திமுக தான் சார் காரணம். அது அவங்க சரியா புரிஞ்சுக்கல. அந்த தலைமை 2Gல இருந்தே பொருந்தும். ஆமா சார், காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் அழிச்சது இவங்க தான் சார், திமுக தான் சார். ஜெயின் கமிஷன்ல, ராஜீவ்காந்தி கொலையில ஜெயின் கமிஷன்ல திமுக மேல குற்றச்சாட்டு வருதுன்னு சொல்லிட்டு இந்த வழக்கு முடியும் வரை நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை வந்து விலகிறீங்கன்னு சொன்னப்போ, அன்னைக்கு ஐக்கிய குஜரால் மந்திரி சபையில திமுக இருந்தது சார். 1 மணி நேரம் கூட எங்களால் விலகி இருக்க முடியாதுன்னு கருணாநிதி சொன்னார் சார். 1 மணி நேரம் கூட நாங்கள் மந்திரி பதவி ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வரமாட்டோம் அப்படின்னு கலைஞர் சொன்னதால காங்கிரஸ் கட்சி அன்னைக்கு ஐக்கிய குஜரால் கவர்மெண்ட்டே கவுத்துது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் அதெல்லாம் பேசணும்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் டிபேட் போகும். அவ்வளோ இதுவாக நான் பேசணும், புரியுதுங்களா? அந்த மாதிரி இவங்க பண்ணாங்க. அந்த காங்கிரஸ் அந்த திமுகவோடு கூட்டு வைத்ததை நாடு முழுவதும் இருக்கிற காங்கிரஸ்காரர்கள் விரும்பவில்லை. தமிழ்நாட்டில் 2004 திமுக காங்கிரஸ் கூட்டணி மகத்தான வெற்றி பெற்றதுன்னா அது திமுகவால் கிடையாது. அன்னைக்கு அந்த அம்மாவை வெளிநாட்டு லேடின்னு சொன்னதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கல.
அவங்க ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஒரு 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 விதமான சென்சிட்டிவான மக்கள். அவங்க நம்ம ஊருக்கு வாழ வந்த பெண்ணு, நம்ம நாட்டுடைய மருமக, அவங்கள போய் வெளிநாட்டு லேடின்னு ஜெயலலிதா சொல்றாங்களே அப்படின்றப்போ ஒரு கடுமையான ஒரு விமர்சனம் அந்த நேரத்தில். அதை கலைஞர் ரொம்ப அழகாக அதை சாதுரியமாக தூக்கின்னு போனார் 2004 வெளிநாட்டு லேடின்னு சொன்னது. அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு பதிபக்தி இருக்குதான் ஜெயலலிதா கேட்டப்ப கலைஞர் ரொம்ப நாசுக்கா பதிபக்தியை பற்றி யார் பேசுறது, முதல்ல பதியை பற்றி யார் பேசுவது அப்படின்னு ரொம்ப அழகாக கலைஞர் திருப்பின்னு போனார். 2004 தமிழ்நாட்டில் திமுக வெற்றி பெற்றதுக்கு காங்கிரஸ் தான் காரணம். அதை வந்து காங்கிரஸ்காரர்கள் புரிஞ்சுக்கணும். முதல்ல காங்கிரஸ் தொண்டர்கள் திமுக கூட்டணி விரும்பல, தாவேகா கூட்டணி தான் விரும்புறாங்க. தாவேகாவோடு கூட்டணி அமைத்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் நம்ம பங்கெடுக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் தொண்டர்கள் விரும்புறாங்க. இதுதான் கள நிலவரம், உண்மை. நிச்சயம் சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. ரொம்ப தேங்க்யூ சார்.